வணக்கம் நேர்களே. கடந்த சில காலங்களாக பரவலாக நடுத்தர வயதினரும் சரி, இளம் பருவத்தினரும் சரி, மாரடைப்பால் இறக்கின்றனர் என்ற செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம், எதனால் இப்படி ஒரு இறப்பு ஏற்படுகிறது என்பது பலரும் அறியாத விடயமாக இருக்கின்றது. அதற்கு பலரும் பல காரணங்களை சொல்லி வந்தாலும் அதற்கான அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே இணைந்திருக்கின்றார் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள். அறிவியல் ரீதியாக பல காரணங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார். வணக்கம் டாக்டர். சமீபத்தில் ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் அவர் மனைவியோட நம்ம கிளினிக் வந்திருந்தார். 2 பேருக்குமே ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தான் வந்திருந்தாங்க. 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவருடைய இணையர், அதாவது மனைவி நண்பரை பற்றி என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் 3 நேரமும் ஒரு சோறே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி கடையிலேயே அதிகமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரே பொரிச்ச உணவு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார், குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல பார்த்துக்கணும் சார், நீங்களாச்சும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் நான் ஒரு உண்மையை உணர்ந்துக்கிட்டேன். நம்ம தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்தில் நம்ம அரசியல் நிகழ்வுகளை போடுவோம், கல்வி சம்மந்தமாக போடுவோம், அறிவியல் நிகழ்வுகளை நம்ம போடுவோம், அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம போட்டுருவோம், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம போட்டுருவோம். அதில் இதய நோய்களை பற்றி போட்டிருக்கோம், சர்க்கரை வியாதிகளை பற்றி போட்டிருக்கோம், தோல் வியாதிகளை பற்றி போட்டிருக்கோம். அந்த ஒரு நிலையில் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள், உடன் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அதை ஊன்றி கவனித்து அதை ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நேரடியாக நம்ம உடன் பயணிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட இந்த கேள்விகளையும் கேட்கணும். எதுவும் உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்கா, ப்ரெஷர் எதுவும் இருக்கா, ஒழுங்காக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காச்சும் 45 மினிட்ஸ் செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படின்னு நான் அந்த தருணத்திலேருந்து நான் இன்னும் நம்ம உடன் பயணிக்கக்கூடிய நண்பர்களுடைய உடல் நலத்தில் இன்னும் அக்கறை நம்ம செலுத்தணும், நேரடியாக கேட்கணும் இந்த கேள்விகள்லாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம், சார் அவருக்கு சுகரே இல்லை சார், ப்ரெஷரே இல்லை, எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது, அவர் அவ்வளவு குண்டாகவும் இல்லை, ஆனால் திடீர்னு மாரடைப்பு இறந்துட்டார் சார், என்னன்னே தெரியலை, என்ன நடந்ததுன்னே தெரியலை அப்படிங்கிற கேள்விகளை நம்ம சமீபத்தில் நம்ம அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை சோஷியல் மீடியா வர்றதுனால அதை பற்றிய விவாதங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே பார்த்தோம்னா திடீர் மரணங்களுக்கு ஒரு தெரியாமல் தான் போயிடுது அப்படின்னா நிறையா மருத்துவ ரீதியான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படாமலேயே போயிடுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. அதாவது ஹெரிடிட்டரியாக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வியாதி. அதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் 10% பேருக்கு தான் அந்த வியாதி அவங்களுக்கு இருக்குதே தெரியும் அப்படின்னு அமெரிக்கா போன்ற மிக வளர்ந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க. அப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அதுக்கான டெஸ்டிங்கே ரொம்ப விலை உயர்ந்தது, அது வெளிநாடுகளுக்கு தான் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா. ஸோ இந்த மாதிரி சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒபீஸா இல்லை, அதாவது உடல் எடை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய இந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா அப்படிங்கிற வியாதி கூட அவங்களுக்கு மாரடைப்பு, அதாவது இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது. அது ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். அதோட அளவு ரொம்ப அதிகமாக போயிடும், வயசாக அதிகமாக போயிடும். ஏன்னா அது பிறப்பிலே பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் 19 அப்படின்னு இந்த எல்டிஎலை கட்டுப்படுத்தக்கூடிய குரோமோசோமில் ஒரு மியூட்டேஷன், மாற்றம் வந்துடுறதுனால இந்த பரம்பரையாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரித்து எந்த நேரம் வேணாலும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான சூழல் அது இளம் வயதில் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படுது. ஸோ அதுவுமே ஒரு காரணம். ஸோ அதனால இது ஜெனட்டிக் டெஸ்டிங்
பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு இயல்பாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது 100% உறுதியாக சொல்ல முடியாட்டியும் கூட ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஒரு அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா மகனுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்கிலீஸ் டெண்டான் காலில் இருக்குது. அந்த டெண்டானில் அதாவது எலும்போட ஒரு வகைன்னு வச்சுக்கோங்க. அந்த டெண்டானில் கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் வரும், அதாவது கொழுப்பு படிவங்கள் படிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய டெண்டான்ஸில் கொழுப்பு படிவங்கள் படிஞ்சிருக்கலாம், கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் வரலாம். கண்ணை சுற்றி அது பஃபினஸாக ஒரு வீக்கமாக கூட வரலாம். இந்த மாதிரியான இது மூலமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னா அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங், அதாவது ஜீன் பரிசோதனை தான் பண்ணணும். ஆனால் இதான் பண்ண முடியலை அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு 30 வயதை கடந்த பிறகு, அதாவது நம்ம சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறது, அதே மாதிரி இரத்த பரிசோதனை பண்ணிக்கிறது, அதே மாதிரி பார்த்தோம்னா இரத்த கொதிப்பு டென்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது எல்லா விஷயமும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சியை செய்கிறதில்ல. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மாதிரி உடம்பை நம்ம கவனிக்காச்சு அப்படின்னா உடம்பு நம்மளை தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்கிறது ஒரு 100% உண்மையான வார்த்தை. அப்போ அட்லீஸ்ட் உடற்பயிற்சியாச்சும் நம்ம வந்து ஒழுங்காக செய்யணும். அதே போல் ரொம்ப அதிகமான கொழுப்பான உணவு, அதிகமாக கடையில் சாப்பிட்றது, அதிகமாக வந்து உப்பு உள்ள பண்டங்கள், அதிகமாக சுகர் உள்ள பண்டங்கள், இதையெல்லாம் வந்து நம்ம அளவில் நம்ம குறைச்சிக்கலாம். அதே போல் 30 வயசுக்கு மேலே அந்த டெஸ்ட்டு பண்ணணும்னு சொல்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க, சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ரத்த கொதிப்புன்னு இருக்குன்னு மாத்திரைகளையோ இல்லை இன்சுலினையோ டாக்டர் பரிந்துரைத்தா தயவு செய்து அதை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரிசோதித்து போட்டுக்கிறணும். சில பேர் நினைப்பாங்க என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலே நோயாளியாக மற்றவங்க நினச்சிடுவாங்களோ அப்படின்னு. அப்படி கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து நம்ம ஒரு தொலைவை கடக்கிறதுக்கு வந்து ஒரு சைக்கிளை யூஸ் பண்ணுறோமோ, அதே போல் வந்து ஒரு பஸ்ஸை யூஸ் பண்ணுறோமோ, காரை யூஸ் பண்ணுறோமோ, அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து மாத்திரைகள், இன்சுலின் இல்லை மற்ற விஷயங்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்கான ஒரு வாகனங்கள் அப்படின்னு உணர்ந்துக்கிறோம். நம்ம நினைப்போம், அதாவது நிறையா லட்சியங்கள் இருக்கும், அதை சாதிக்க நினைப்போம். அதே போல் ஒரு எளிமையாக நினைக்கிற கூட, ஐயோ நம்ம மக இருக்கிறா, அவருடைய கல்யாணத்தையாச்சும் நம்ம முடிச்சிடணும், அவருடைய பேரம்பேத்தியை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இலக்குகளாக இதெல்லாம் வந்து எதனால் சாத்தியப்படும்னா உடலை நல்லா கவனிச்சுக்கிட்டால் மட்டும்தான் சாத்தியப்படும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படிங்கிற நம்மளுடைய தமிழ் பழமொழி 200% உண்மை. தயவு செய்து நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நேரடியாக ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக உங்கள்கிட்டயே நேரடியாக பேசுகிறேன், அதே போல் அந்த நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரியே உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.